ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 8/3/2025 அண்ட் இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 72,042 ரூபாய் கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் ஆன ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அண்ட் ஒஃபிஷியல் வெப்சைட் லிங்க் மூணுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் டோட்டலாக 241 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் போஸ்ட்கான நேம் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட். இது குரூப் பி லெவலில் வரும். அண்ட் இந்த ஜாப்க்கான பேசிக் பே உங்களுக்கு 35,400ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூட எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து 72,040 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் நீங்கள் கம்ப்யூட்டரில் மினிமம் 35 வேர்ட்ஸ் per minute டைப் பண்ண தெரியும் இங்கிலீஷில் அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம எக்ஸாம் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸாக தான் இருக்கும். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் கன்சிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் ஒரு 25 மார்க்குக்கு வைப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 35 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் 10 நிமிஷம். அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வைப்பாங்க. அதில் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ், ப்ரிசைஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான டியூரேஷனும் 2 மணி நேரம். இந்த டெஸ்ட்ஸை எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை 1:3 ரேஷியோவில் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 241 போஸ்ட்டுக்கு 3 மடங்கு அதிகமான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 700 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகணும். அண்ட் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். அண்ட் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 250 ரூபாய் பே பண்ணால் போதும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது 5/2/2025 ஆரம்பித்து 8/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம எக்ஸாம் லொக்கேஷன்ஸை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 8 லொக்கேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வெள்ளூர், திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு 8 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் புதுச்சேரியிலே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கோங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சைஸில் அப்லோட் பண்ணணும்னு. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும்.
ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.